ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ஸ் குக்கிங் அண்ட் vlogs. பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி அன்றைக்கி நாங்கள் வாசலில் கோலம் போட்டு என்னோடய குட்டி விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஸ்டெப்ஸில் மட்டும் பெயிண்டில் கோலம் போட்டுட்டு அது பெர்மனண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் வீட்டில் இடம் தான் நீங்களும் இந்த மாதிரி போடுங்க. காலையிலே வாசல்லாம் தெளித்து வீட்டை கூட்டிகிட்டு தொடச்சிட்டு என்னோடைய பூஜை வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சிவராத்திரி இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்து பூமிக்கு நிறைய வைப்ரேஷனை கொடுக்குதான். அதெல்லாம் லிங்கோத்பவ நேரம் சொல்லிட்டு 11:45 1:30 மணி வரைக்கும் நம்ம இரவு கண்ணு முழிச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் விரதம் இருந்ததுனால ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு அன்றைக்கி ஒரு நாள் விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு நிறைவான நாளாக இருந்துச்சு. எனக்கு நல்லா சூப்பராக இந்த நாள் போச்சு. எங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போய் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். விரதம் இருக்கிறவங்க பட்டினியாக விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சிவன் இவர் தான். இவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இது எங்கள் வாலிபால் மேட்ச்சில் இது கிஃப்டாக கொடுத்தாங்க. அவருக்கு நான் சிம்பிளாக நிவேதனம் பண்ணியிருக்கேன். வடை, பாயாசம், வெண்பொங்கல், சுண்டல் செஞ்சு நான் அவருக்கு சிம்பிளாக நிவேதனம் பண்ணேன். இன்றைக்கி ஒரு மன நிறைவான நாள். நாங்கள் கோயிலுக்கு போனோம். அங்கே கலசம் வச்சு எல்லாம் சிவனுக்கு எல்லாம் ஆராதனை 4 கால பூஜை நடந்துச்சு. அது நாங்கள் 3ஆம் கால பூஜை பார்த்தோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லோரும் இன்றைக்கி இரவு கண்ணு முழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் உங்களுக்கு பின்னாடி வரும், கீழே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் அங்கே திருவாசகம், பெரிய புராணம் இந்த கதைங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்தது. சிவராத்திரி அன்றைக்கி விடிய விடிய கண் விழிக்கிறதுனால பிரபஞ்ச சக்திகள் இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம மேலே படும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் சிவராத்திரி அன்றைக்கி கண் விழிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.